பீகாரிலே சமீபத்தில் நிதிஷ்குமார் அவர்கள் மீண்டும் வெற்றி பெற்றார். அதற்கு முக்கிய காரணம் பீகாரிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதில் பிரச்சனைகளை கண்டறிந்து அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொண்டு வந்தார் நிதிஷ்குமார் அவர்கள். அது மட்டுமல்ல, பீகாரிலே பூரண மதுவிலக்கை அமல்படுத்தினார் நிதிஷ்குமார் அவர்கள். இதுதான் சமூக நீதியின் அடித்தளம் தமிழ்நாடு என்று தந்தை பெரியார் காலத்திலிருந்து நாம் பெருமையாக சொல்லி வருகின்றோம். நாங்கள் தந்தை பெரியார் வழியில் வந்தவர்கள் என்று சொல்லுகின்ற ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதியை குழி தோண்டி புதைத்து விட்டார்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் தமிழ்நாடு மிக வேகமாக வளரும். அடுத்த கேள்வி இங்கே கேட்பீங்க, கூட்டணி பற்றி கேட்பீங்க. இன்னும் விரைவில் கூட்டணி, மிகப்பெரிய ஒரு மெகா கூட்டணி அமைக்கப்படும். அந்த எங்களுடைய கூட்டணி நிச்சயமாக தேர்தலில் வெற்றி பெறும். உறுதியாக திமுக படுதோல்வி அடையும் இந்த தேர்தலில்.